ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. சமீபத்தில் கூட அவங்க ஒரு பள்ளிக்கு ஆய்வு போகும் பொழுது அங்க நடந்த சில விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க மீது என்னதான் குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் இருந்தாலும் இவங்க ஒரு பக்கம் தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு நிறுவனம் முதலீடு ஈர்க்க போகிறாங்க, முதலீடு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த மாநிலத்தில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். தெலுங்கானாவா, மகாராஷ்டிராவா, கர்நாடகாவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்பும். இதற்கிடையில் மாநிலங்களுக்கிடையே ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவும். இந்த போட்டியில் இந்த முறை தமிழகத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த இட்டாச்சி அப்படின்ற ஒரு நிறுவனம் இந்த தமிழகத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண முதலீடு கிடையாது. 1000 கோடி முதலீடு. அது மட்டும் இல்லாமல் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் கேள்வி எழும்பும். புதுசாக நிறுவனங்கள் வரப்போதா, எங்கே வரப்போகுது, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இட்டாச்சி நிறுவனம் ஒரு சின்ன நிறுவனம் கிடையாது. உலகம் முழுவதும் பல நாடுகளில் இயங்கக்கூடியது தான் இந்த ஹிட்டாச்சி நிறுவனம். இவங்க ஒரு வேலையை மட்டும் பண்ணலை. மின்சாரத்துறை, அப்புறம் ரயில்வே துறை, தொழிற்சாலைகளுக்கு இது எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் வழங்குறது, தொழில்நுட்பம் வழங்குற வேலைகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தமிழகத்தில் முதலீடு ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த இட்டாச்சி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக நாளைக்கே தமிழகத்தில் ஏதாவது ஒரு இடம் பார்த்து உடனே பூஜை போட்டு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா போரூரில் இந்த இட்டாச்சி நிறுவனத்துடைய தொழில்நுட்ப மையம் இருக்குது. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் உற்பத்தி மையம் இருக்குது. ஸோ இந்த 2 நிறுவனங்களையும் இவங்க விரிவுபடுத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க. ஸோ அந்த வீடு நம்ம எடுத்த உடனே கட்டிட மாட்டோம் இல்லையா? உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு இன்ஜினியரை பார்க்க போவோம். ஸோ அவர்கிட்ட உங்ககிட்ட என்ன ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அவர்கிட்ட இருக்க ஐடியாஸ்லாம் அவர் கொடுப்பாரு. ஸோ 2 பேரும் ஒரு ஐடியாவை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அவர் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டீல் வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுபோல தான் இந்த ஹிட்டாச்சி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் நாங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கிட்ட தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசும் இது போல பெரிய நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். இதனால் தமிழக மக்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கருத்தில் கொண்டு இதுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸோ முதல்வர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலீடை ஈர்க்கிறாரு. ஸோ இந்த முதலீடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தான் ஈர்த்து கொண்டு வராங்க. இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1000 கோடி முதலீடு இவங்க பண்ணுறாங்க. இதனால் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இப்போது நிறைய பேருக்கு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொன்ன உடனே யாருக்கெல்லாம் இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதில் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா? உங்களுக்கே பொதுவாகவே தெரியும், இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் வேலையே இல்லாமல் இருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டு படித்து அதை முடித்து வந்தால் நிறைய இடத்துல அவங்களுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் நம்ம அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதுபோல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கு இதன் மூலயமா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே இந்த நிறுவனம் மூலயமா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆராய்ச்சி நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரியான
மாதிரியான இளைஞர்களுக்கு கூட இந்த நிறுவனம் வந்து வேலை வாய்ப்பை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலயமா தமிழகத்துல அதிக வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முதலீடு வந்து உடனே நடைமுறைக்கு வந்துருமா, உடனே வந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் உடனே எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாத்தியமாகறதுக்கு 3லிருந்து 5 வருஷம் ஆகும். அந்த 3லிருந்து 5 வருஷத்துக்குள்ள இது படிப்படியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை ஏன் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலயமா வந்து நம்ம 1000 கோடி முதலீடு ஈர்த்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகவும், இதன் மூலமா 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றதுக்காகவும், செங்கல்பட்டு, போரூர், சென்னை இது எல்லாமே விரிவுபடுத்த போறோம்னு சொல்றதுக்காகவும் இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது போல பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து நம்ம தமிழகத்துல முதலீடு பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து இதன் மூலமா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போல முதலீடுகள் தமிழகத்துக்கு கொண்டு வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா, கீர்த்தனா அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கீர்த்தனா அவர்கள் மீது என்னதான் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், அவங்களுடைய வேலையை ரொம்ப சரியாவே பார்த்துட்டு இருக்காங்கன்னு இதன் மூலயமா தெரிய வருது. தேவையில்லாம எதிர்கட்சிகள் இவங்க மீது வந்து விமர்சனங்களை அள்ளி வீசுறாங்க அப்படின்ற ஒரு கருத்துமே இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.